ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழக இளைஞர்கள் தன் பின்னால் வந்தால் கல்வியும் வேலைவாய்ப்பையும் பெற்றுத் தருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்த நிலையில் கட்சியில் பலர் உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருப்பதாக பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு பாமக சார்பில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றிய அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய நிலையில் இருக்கும் அனைத்து சமுதாயங்களையும் முன்னேற்ற தமிழக அரசு சிறப்பு திட்டங்களை கொண்டுவர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம், நிதி இருந்தாலும் தமிழக முதல்வருக்கு மனமில்லை என கூறிய அன்புமணி, நல்ல கல்வி வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு இளைஞர்கள் தன் பின்னால் வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க, அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதை விட முக்கியம் நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும்னு 45 ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது, எல்லா அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நிதி இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு மட்டும் இல்ல அவருக்கு. ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தீரும். இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ், கூட்டணி பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், அதனை தான் பார்த்துக் கொள்வதாக கூறினார். கட்சியில் பலர் உழைக்காமல் இருப்பதாக விமர்சித்த அவர், அப்படி இருப்பவர்கள் கட்சிக்கு தேவையில்லை என்ற துணியில் பேசினார். தனது உரையின் போது முதல்வர் மு.க. ஸ்டாலினை தம்பி என அழைத்த ராமதாஸ் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பற்றியும் குறிப்பிட்டார். சில பேர் கேட்கலாம், எங்க கூட்டணி கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். இப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவி வந்த கருத்து மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக முறையில் தீர்வு எட்டப்பட்டதாக கூறப்பட்டாலும் மாநாட்டில் அன்புமணியின் பெயரை ராமதாஸ் ஒரு இடத்தில் கூட குறிப்பிடாததும் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளை விமர்சித்ததும் இன்னும் மோதல் நீடிப்பதை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.